என்னோடய வீட்டில். அப்போது டாக்டர் சொன்னார், இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். இந்த கட்டி சைல்டு ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கான், உடம்புல ஹெல்த்தே கிடையாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ரத்தம் நிறைய வெளியே வரும், ரத்தமே இல்லை உடம்புல. அதனால் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை கூட்டிகிட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சொன்னார். பீஃப், ஃப்ரூட்ஸு, முட்டை, பால் இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டு நிலமை ஒரு பால் வாங்க கூட காசு இல்லாத ஒரு நிலமை. எங்கள் வீட்டில் ஒரு 4 to 5 years நாங்கள் வெறும் ரசம் சாதமே சாப்பிட்டோம். மத்தியானம் ரசம் சாதம், முருங்கைக்கீரை மரம் இருந்துச்சு, முருங்கைக்கீரை பொரியல். நைட்டு ரசம் சாதம், முருங்கைக்கீரை பொரியல். நைட்டு சாப்பாடு நிறையா ஆக்கிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் அந்த பழைய சாதம் சாப்பிடுவோம். ஒரு நாள் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு பாஸ்டர் வந்தார். ஆனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் பழைய சோறு. அவர் பழைய சோறு போடும்போது அழுதுட்டார் அவர். அப்புறம் அவருக்கு கொடுத்த காசில் நாங்கள் அன்றைக்கி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம். எனது தாயார் எத்தனையோ முறை கிச்சனில் போய் நின்று நாங்கள் டெய்லி காலையில் பழைய சாதம் சாப்பிட்றத பார்த்து அழுதுருக்காங்க. ஒரு பருப்பு வாங்கி சாம்பார் வச்சு கொடுக்க முடியலையன்ட்டு அழுதுருக்காங்க. நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, ரசம் சாதம் ஃபேமிலி அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு வறுமையான ஒரு நிலைமை. அப்போது வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் கறி எடுக்கிறது பெரிய விஷயம். அந்த நிலைமையில் எங்கேருந்து பால், முட்டை, பீஃப்லாம் இந்த பிள்ளை கொடுக்குறது அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணாங்க எங்கள் அம்மா. ப்ரேயர் பண்ணி ஒரு சில நாளில் அந்த கட்டி தானாக உடைஞ்சது. அந்த கட்டி உடைஞ்சி அப்படியே அந்த சீல், ரத்தம் எல்லாம் வெடிஞ்சிருச்சு. இன்னும் எனக்கு அந்த தழும்பு இருக்குது. என் தேவன் சுகம் கொடுத்தார். எங்கள் வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு காசு கிடையாது. ஒரு டீ வாங்கி போட்டு குடிக்க, பால் வாங்கி டீ போடுற அளவு கூட எங்கள் வீட்டில் காசு கிடையாது. ஆனால் அந்த நிலைமையை தேவன் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி ஆப்ரேஷன் இல்லாமல் சரி செய்தார். ஆண்டவரை நம்பி, நீங்கள் தான் எங்கள் ஏசப்பா எல்லாமே அப்படின்ட்டு நம்பி நம்ம வரும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை என்னோடய நிலைமையில், என் குடும்பத்தார் நிலைமையில் ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வறுமையில் இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் மனுஷங்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அவர் சுகப்படுத்துவார். அதில் சந்தேகமே கிடையாது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ போய் சாப்பிட முடியுது. டயட் இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஃபுட்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென். பலவீன நேரத்தில் காக்குமே, சுகவீன நேரத்தில் காங்குமே, கஷ்டத்தின் நேரத்தில் தேற்றுமே, கண்ணீரின் நேரத்தில் காப்பாற்றுமே, கஷ்டத்தின் நேரத்தில் தேற்றுமே, கிருபை கண்ணீரின் நேரத்தில் காப்பாற்றுமே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
Amen, Alleluia. Alleluia, Amen, Alleluia. Alleluia, Amen, Alleluia. Alleluia, Amen, Alleluia. பலன் கொடுக்கும் தேவன் பலத்தை தந்திடுவார். சுகம் கொடுக்கும் தேவன் சுகத்தை தந்திடுவார். பலம் கொடுக்கும் தேவன் பலத்தை தந்திடுவார். சுகம் கொடுக்கும் தேவன் சுகத்தை தந்திடுவார். பலவீன நேரத்தில் காக்குமே கிருபை, சுவீன நேரத்தில் தாங்குமே கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் தேற்றுமே கிருபை, வியாதியின் நேரத்தில் காப்பாற்றுமே கஷ்டத்தின் நேரத்தில் தேற்றுமே கிருபை, வியாதியின் நேரத்தில் காப்பாற்றுமே. அல்லேலூயா ஆமென், Alleluia, Amen, Alleluia. Alleluia, Amen, Alleluia. Alleluia, Amen, Alleluia. மகிழுதையா ஏசப்பா உந்தன் சமூகத்தில் உணர்வு எல்லாம் மகிழுதையா ஏசப்பா உந்தன் பிரசன்னத்தில் உணர்வு எல்லாம் மகிழுதையா ஏசப்பா உந்தன் பிரசன்னத்தில். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க. இயேசு வாழ்க, இயேசு நீர் வாழ்க, வாழ்க 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 வாழ்க. சமூகத்தில் என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னை நான் மறக்கிறேன் உம் சமூகத்தில். உள்ளமெல்லாம் மகிழுதையா ஏசப்பா உந்தன் சமூகத்தில். ஓ ஜீசஸ், உணர்வு எல்லாம் மகிழுதையா அப்பா பிரசன்னத்தில். உணர்வு எல்லாம் மகிழுதையா அப்பா பிரசன்னத்தில். என்னை நான் முழுவதும் தருகிறேன்,
எனக்கு 6 வயசு இருக்கும்போது நான் ரொம்ப முடியாத ஒரு மரணப்படுக்கையில் நான் இருந்தேன். சிவியரான ஒரு ஃபீவர். எனக்கு 3 நாள் ஒன்றுமே சாப்பிடல. ஐ வாஸ் யூரினேட்டிங் வித் பிளட். ஆம்பளை பிள்ளைக்கு யூரின் போகும்போது பிளட் வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை பார்க்க வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் பணம் கிடையாது. 3 நாள் எதுவுமே சாப்பிடாம ஒரே இடத்துல படுத்திருந்தேன். எங்கள் அப்பா என்னை பார்த்து, அவ்வளோதான், இதான் இவனுக்கு கடைசி நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் இறந்துருவான் அப்படின்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா என்னுடைய வாய் தானாக ஓப்பன் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு என் முகத்தை பார்க்கவே சகிக்கலை. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையில் காசும் கிடையாது. முட்டி போட்டு அழுது, ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்னை தேற்றலையே. நீங்கள் என்னை இப்போ தேற்றாமல் நீங்கள் எப்போ தேற்ற போகிறீங்க? என் பிள்ளை இப்படி செத்து போகிற நிலைமையில் இருக்கான். நான் இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். நான் என்ன பண்ணுறதுன்ட்டு ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கதறி அழுதாங்க. ஆண்டவர்கிட்ட கதறி அழுகிற நேரத்தில் போட்டுற வீட்டுக்குள்ளே இயேசுவானவர் இறங்கி வந்தார். இயேசுவானவர் இறங்கி வந்து, என் மகளே, உன்னை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நான் தானே அப்படின்னு இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த அந்த செகண்டில் எங்கள் அம்மா மேலே நான் கை போட்டு, அம்மா, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. எங்கள் வீட்டில் 3 நாளுக்கு முன்னாடி சுட்டு போட்ட ஒரு தோசை இருந்துச்சு, பெரிய தோசை. அந்த முழு தோசையை நான் சாப்பிட்டு முடித்தேன்னா அது வாயிலே வைக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதர். அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்குறார். உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, என் பிரச்சனையை பாருங்கள், என் பிரச்சனையை நீங்கள் பாருங்கன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளோட பிரச்சனையை பார்த்து நம்மளுக்கு பதில் கொடுக்குற தேவன். ஒருவேளை என்னோட நிலைமையில் யாராவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், ஆண்டவரை கைவிட்டுறாதீங்க. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பினீங்கன்னா வேஸ்ட், மாறுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் என் மரணப்படுக்கையை மாற்றின என் தேவன். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம், அது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக வேணா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட உண்மையாக சொல்லுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார். என் மரணப்படுக்கையை மாற்றின என் தேவன் உங்கள் பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜீவனை தந்தவரே, ஜீவனை காத்தவரே, ஜீவனை தந்தவரே, ஜீவனை காத்தவரே, ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனாயிருப்பவரே, ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனாயிருப்பவரே, ஜீவனை தந்த இயேசுவே, ஜீவனை காத்த இயேசுவே, ஜீவனை தந்த இயேசுவே, இயேசுவே, ஜீவனை காத்த இயேசுவே, உந்தன் ஜீவனை கொடுத்த இயேசுவே, ஜீவனாயிருக்கும் இயேசுவே, உந்தன் ஜீவனை கொடுத்த இயேசுவே, ஜீவனாயிருக்கும் இயேசுவே, ஜீவனை கொடுக்க வந்து நின்றவர்,
வந்து நின்றவரே, அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்த வந்து நின்றவரே, ஜீவனை தந்தவரே, ஜீவனை காத்தவரே, ஜீவனை தந்தவரே, ஜீவனை காத்தவரே, ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனாயிருப்பவரே, ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனாயிருப்பவரே. பணம் இல்லைன்னு என்ன வெறுத்தாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னு என்ன கேவலமா பார்த்தாங்க, டேலண்ட் இல்லைன்னு என்ன ஒதுக்குனாங்க, வசதி இல்லைன்னு என்னை தள்ளி வச்சாங்க, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை நேசித்த என் இயேசுவே, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சும்